ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டி வர 26ஆம் தேதி மெல்போர்ன் மைதானத்தில் காலையில் 5:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில முக்கியமான 3 வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த வரக்கூடிய அந்த 2 டெஸ்ட் போட்டியுமே இந்திய அணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. இந்த நிலையில இந்திய அணியுடைய முக்கியமான 3 தூண்கள் பார்த்தீங்கன்னா காயம் காரணமாக தற்போது விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அது யாரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மெல்போர்ன் மைதானத்துல நாளானைக்கு மேட்ச் இருக்கு. தொடர்ந்து வலை பயிற்சியில ஈடுபட்டு வராங்க இந்திய அணி. இதுல KL ராகுலுக்கு பார்த்தீங்கன்னா கையில காயம் ஏற்பட்டு இருக்கிறதாம். அதனால அவர் தற்போது விளையாடுவது சந்தேகம் அப்படின்னும், ரோஹித் சர்மாவுக்கு காலில் அது கணுக்காலில் பார்த்தீங்கன்னா காயம் ஏற்பட்டு இருக்கிறதாம். இதனால அவர் விளையாடுவதிலையும் சந்தேகம் ஏற்பட்டு இருக்கிறது. இவங்க 2 பேர் மட்டும் இல்லாம தற்போது இந்திய அணியில இளம் வீரரா சேர்க்கப்பட்ட இளம் வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ் தீப்புக்கும் பாத்தீங்கன்னா பேட்டிங் பயிற்சியில ஈடுபட்டு இருக்கும் போது காயம் ஏற்பட்டு இருக்கிறதாம். 3வது டெஸ்ட் போட்டி டிராவுல முடிவதற்கு கடைசி கட்டத்துல பும்ராவோட இணைந்து பார்ட்னர்ஷிப் அமைத்து பேட்டிங்ல ஒரு நல்ல வலுவான ஒரு ஸ்கோர், அதாவது 21 ரன் எடுக்கிறதுக்கு ஆகாஷ் தீப் பாத்தீங்கன்னா முக்கிய பங்கு வகித்து இருக்காரு. இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் அமைத்ததுனாலதான் இந்திய அணி பாத்தீங்கன்னா ஃபாலோவான தவிர்க்க முடிஞ்சது. இதனால அவருக்கு தொடர்ந்து பேட்டிங் பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னும், இந்த வலைப்பயிற்சியில அவருக்கு பேட்டிங் பயிற்சி கொடுக்கப்பட்ட போது அவருக்கு தற்போது காயம் ஏற்பட்டு இருக்கிறதாம். இதனால இந்த 3 வீரர்கள் வரக்கூடிய 4வது டெஸ்ட் போட்டியில விளையாடுவதில் சந்தேகம் ஏற்பட்டு இருக்கிறது. இதனால இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவுல பின்னடைவாகவும் இது பார்க்கப்பட்டு வருகிறது. அதற்கு பதிலாக மாற்று வீரர் யார் களம் இறங்குவாங்க, இல்லை இவங்க காயத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் அணிக்கு திரும்புவாங்களா அப்படிங்கிற முழுமையான தகவலை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்